நம்ம வீட்டுல வந்து அரைச்சா அந்த கோதுமை மாவுல வந்து செய்யக்கூடிய சப்பாத்திங்கிறது. இன்னைக்கு காலை செய்யறோம்னா நைட் வரைக்கும் கூட அது தாங்காது. அதுக்குள்ளேயே வந்து லைட்டா வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள்லாம் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பா சாப்பிடவே முடியாத மாதிரி ஒரு சில நேரங்கள் இருக்கும். ஆனால் கோதுமையில செய்யக்கூடிய பிஸ்கட் வந்து அதோடைய அந்த யூஸ் பண்ற டைம் வந்து 3 மாசமோ 6 மாசமோ இருக்கும். எப்படி இந்த மாதிரி நீங்க எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கெட்ல வந்து அடைச்சு கொடுக்கக்கூடிய எல்லாமே. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாள் கெடாம இருக்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபிளேவர்க்கோசரம் வந்து நிறைய உப்பு போடுறது, நிறைய காரம் போடுறது, நிறைய வந்து சர்க்கரை போடுறது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, டேஸ்ட்டுக்கு, கலருக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி அவங்க வந்து சமைச்சு ஒரு பேக்கெட்ல போட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது நம்ம அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரி இருக்கிற பேக்கெட் இருக்கிற மோஸ்ட்லி ஃபுட் அப்படிதான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு மிட்டாயிலிருந்து ஆரம்பிச்சு பிஸ்கெட் அது மாதிரி நிறைய இருக்கும். பாக்கெட்ல வந்து சிப்ஸ் நிறைய இருக்கும். நம்ம வந்து வீட்டுல வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு உணவை நம்ம சாப்பிடணும் முடிஞ்ச அளவுக்கு.